வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வை திறனை கூர்மை பெற வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பார்க்க போறோம். குறிப்பா இந்த ஒரு பழம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக்கலாம்னா எந்தெந்த பழங்களை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத பார்ப்போம். நமக்கு மங்கலான பார்வை, கண்கள் இருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா நம்ம உடனடியாக மருத்துவரை அணுகணுங்க. ஏன்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம சரி செஞ்சிடணும். அது ஆரம்ப கட்டத்தில் நம்ம கவனிக்காம விட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அதனால கண் பார்வையை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கு தற்போது ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த உணவுகள், அந்த பழங்கள் என்னென்ன விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கண் பார்வையை மேம்படுவதற்கு நீங்கள் சிட்ரிக் அமிலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், தக்காளி மற்றும் திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கூடிய விட்டமின் சி அப்படின்ற அந்த உயிர் சத்து நிறைந்திருக்குங்க. இது நம் கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால கண்கள் இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள்ல ரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்கும்போது கண் பார்வை திறன் நமக்கு கூர்மையாக தான் இருக்கும். மங்கலான கண் பார்வையெல்லாம் நமக்கு இருக்காது. மேலும் இந்த சிட்ரிக் அமிலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சிட்ரஸ் பழங்கள் மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண் புரையினுடைய வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவியம் ஏஎம்டி டீஜெனரேஷன் சொல்லுவோம் அந்த ப்ராப்ளத்தை, அதையெல்லாம் எதிர்த்து போராடுவதற்கு இந்த சிட்ரஸ் பழங்கள் ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் தினசரி நம்மளுடைய உணவுகளில் சிட்ரஸ் பழங்களை நம்ம சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நம்ம தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மால் வைத்திருக்க முடியும். ஸோ சிட்ரஸ் பழங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, கண்களில் ஏற்படக்கூடிய வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளுமே நமக்கு சரி பண்ணிடுங்க. இந்த ஒரு பழம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண் பார்வை திறனை கன்ஃபார்மாக நீங்கள் கூர்மை பெற வைத்துக் கொள்ளலாம். மற்ற உணவுகளும் கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்துறதுக்கு இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கண் பார்வையை மேம்படுவதற்கு நீங்கள் பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் மிகவும் நல்ல தீர்வளிக்குங்க. குறிப்பாக பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் பருப்பு செல்கள் சேதமடையாமல் பாதுகாக்குது. குறைந்தது 10 பாதாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 2.5 கிராம் புரதத்தை அது உங்களுக்கு வழங்கும். இது திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வை தொய்வடையாமல் உங்களுக்கு பாதுகாக்கும். இரும்பு சத்து, விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட நீங்கள் இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும். மேலும் பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் சத்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்குது. பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்துக்கள் நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மங்கலான பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு கொடுக்குது. ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை நீங்கள் தினமும் 10லிருந்து 15 அப்படின்ற அளவில் நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் சாதாரணமாக ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடலாம். இல்லைனா இரவு தூங்குறதுக்கு படி நீங்கள் சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் பாதாம் பருப்பை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் இருந்ததுக்கப்புறம் வெறும் வயசில் அதோடைய தோலை நீக்கி எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்பட்டு மருத்துவ நன்மைகளுமே விரைவாக கிடைக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு நம்ம காய்கறிகளில் கேரட் எடுத்துக்கொள்ளணுங்க. கேரட்டில் விட்டமின் ஏ அதிகம் இருக்கு. இது ஒரு ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம், கேரட்ல பீட்டா கரோட்டின் இருக்கு. இது விட்டமின் ஏவாக மாறுது. இதை தவிர கேரட்ல லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமியினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக மருத்துவ நிபுணர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால உங்களுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை கேரட் குறைச்சிரும். கேரட்டை நீங்க சமைத்து சாப்பிட்றது ஆரோக்கியம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க சேலட் வடிவில் பச்சையாக சாப்பிடலாம், ஜூஸ் ஆகவும் எடுத்துக்கலாம். ஆனால் அதிகப்படியாக நீங்கள் கேரட்டை சமைத்து சாப்பிடும்போது அதனுடைய ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்படும், மருத்துவ நன்மைகளும் உங்களுக்கு விரைவாக கிடைக்கும், கழிவுகளும் முறையாக உங்களுடைய குடல்களில் தேங்காமல் வெளியேற்றப்படும். ஸோ மோரோவர் நீங்கள் அந்த பச்சையாக ஜூஸாக சாப்பிட்றதை காட்டிலும் கேரட்டை சமைத்து சாப்பிடுங்க, அது ஆரோக்கியம் தான். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பச்சை இலை காய்கறிகளை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பச்சை இலை காய்கறிகள் தினமும் காய்கறிகளை நம்மளுடைய உணவுகளில் தொடர்ந்து நம்ம சமைத்து சாப்பிடணும். காலை மற்றும் மாலை வேளைகளில் காய்கறி வடிசாறு, வெஜிடபிள் சூப் எல்லாம் எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் நிறைய கீரை வகைகளை நம்ம மாற்றி சாப்பிடலாம். பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, லூடின், விட்டமின் சி, நார் சத்து, ஃபோலிக் அமிலம், மெக்னீசியம், கால்சியம், இரும்பு சத்து, விட்டமின் கே மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் நிறைந்திருக்குங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய லூடின் மிக சிறந்த ஒரு ஆக்சிஜனேட்டரி. கண் சருமங்களில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை தடுத்து செல் சேதத்திலிருந்து நம்மை பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையுமே இந்த பச்சை இலை காய்கறிகள் கூடிய அந்த லூடின் என்ற அந்த ஆன்டி
ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு பாதுகாக்கும். கேழ்கீரை, முட்டைகோஸ், கீரை, ஃப்ரக்கோலி ஆகியவை தவிர சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட நம்ம ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளலாங்க. கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்களை நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கலாம். ஏன்னா கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் எப்பவுமே மிக நல்லதுதான். ஏன்னா இது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டிருக்கு. அதாவது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் வச்சிருக்கு. இதை தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்க், நியாசின் இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் AMD அபாயத்தை நம்ம குறைக்கலாம். முழு தானியங்கள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாவது தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ முழு தானியங்கள் எப்போதுமே நமக்கு பார்த்தீங்கன்னா கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்தும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் மீன் உணவுகள் எடுத்துக்கொள்ளலாங்க. குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது. இது வயதாகும் போது கூட நம்முடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் நம்மை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. டியூனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன், நன்னீர் மீன், சூறை மீன் இந்த மாதிரிலாம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA ஆகியவை ட்ரை ஐஸ், பஃபிங் ஐஸ் அதாவது உலர் கண்கள், வீக்கம் தொடர்பான கண்கள் இதெல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது மிக முக்கியமான பங்கு வகிக்குது. அதாவது கண் பார்வை திறனையும் கூர்மைப்படுத்துறது, கண்கள் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகளுமே மீன்கள் உங்களுக்கு வராமல் தருதும். இதுக்கு நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு வாரத்தில் 2 நாட்கள் நீங்கள் மீன் சாப்பிடலாம். அதிகப்படியான எண்ணெயெல்லாம் சேர்த்து கொலஸ்ட்ரால் பிரச்சனையெல்லாம் அவதிப்படாமல் எண்ணெயெல்லாம் அளவாக சேர்த்து மீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் நலத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் கண் பார்வையுமே நீங்கள் கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் முட்டை உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கலாங்க. முட்டை நம்ம எப்போதுமே அவித்து எடுத்துக்கொள்வது தான் நல்லது. அவித்து எடுத்த முட்டையை கூட முட்டை குழம்புகளில் கூட நீங்கள் எடுத்து சாப்பிடலாம். ஆனால் ஆம்லேட், ஆஃப் ஆயில் வடிவங்கள், எண்ணெயில் வறுத்த பொரித்த பொடிமாஸ் போன்ற வடிவங்கள், பச்சை முட்டை இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது கிடையாது. இது இன்ஃபெக்ஷன்ஸ் அதாவது கிருமி தொற்றுகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாக இருக்கு. இதில் விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாத்தின் மற்றும் ஜிங்க் சத்து எல்லாமே இருக்கு. இந்த சத்துக்கள் எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரோட்டீன் அந்த புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. இதனால கண்கள் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் விடுபடலாம். கண் பார்வையுமே முட்டை சாப்பிடும் போது நீங்கள் கூர்மைப்படுத்திக் கொள்ளலாங்க. இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் போது கண்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு நீங்கிடும். போதுமான அளவுக்கு கண் பார்வை கூர்மை பெறும். நம் உடல்ல மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள் தான். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது. இந்த மாதிரி கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்கு. ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது, வயசாகக்கூடிய முதுமை காரணம், மரபு வழி அதாவது ஜெனட்டிக் ரீசன்ஸ் உள்ளிட்ட காரணிகள் கூட பார்வை குறைபாட பிரச்சனைக்கு காரணமாக அமையுது. அதே போல டிஜிட்டல் கேஜெட்டுகள், ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் நம்ம அதிகமாக உபயோகப்படுத்துறோம். இரவு நேரங்களில் தொடர்ந்து ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா? இது எல்லாமே மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்களை அதிகரிச்சுட்டே வரும். இது இறுதியில் நம்மளுடைய கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல், கண் அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். அதை சரி செய்யறதுக்கு இந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்க. வாழ்க்கை நடைமுறைகளில் நீங்கள் என்னென்ன கடைபிடிக்கணும் அப்படின்னா, உங்களுடைய உடல் வறட்சி அடையாமல் பாதுகாத்துக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 லிட்டருக்கும் குறைவாக நீங்கள் தண்ணீர் குடிக்கக்கூடாது. 3 லிட்டருக்கு மேலே உங்களுடைய தாகம் எந்த அளவுக்கு இருக்கும் அதுக்கேற்றப்ப நீங்கள் தண்ணீர் குடிச்சிக்கலாம். தண்ணீர் குடிக்கும் போது உடல் வறட்சி ஏற்படாது. அப்போதான் கண்கள்லையும் வறட்சி ஏற்படாது. போதுமான அளவுக்கு நீரோட்டம் கண்கள் இருக்கும்பொழுது கண் பார்வை திறன் தொய்வடையாமல் கூர்மையாகவே இருக்கும். இரவு நேரங்களில் அங்கீகரிக்கப்பட்ட 8 மணி நேரம் உறக்கம் உங்களுக்கு இருக்கணும். இரவு நேரங்களில் 8 மணி நேரம் உறக்கம் இருக்கும்போது தான் கண் பார்வை திறன் பகல் நேரங்களில் கூர்மையாக தெரியும். உறக்கம் கெடும்போது அது கண் பார்வையுமே உங்களுக்கு பாதிக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. வெளியில் செல்லும்போது கண்களை பாதுகாக்கக்கூடிய கவச நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளுங்க. சாதாரணமாக தூசு படக்கூடிய அளவுக்கு கண்களை வச்சிருக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கை நடைமுறைகளை நீங்கள் கடைபிடிக்கும் போதுமே கண் பார்வை திறன் கூர்மையாக இருக்கும். நீங்கள் நலமோடு வாழலாம். கண்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.